உங்கள் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த நிகழ்ச்சிக்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையும் மாட்சிமையின் வல்லமை நிறைந்த நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. இன்றைய நாளிலே உங்களுக்காய் நான் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து இந்த வேத வசனத்தை கேட்டு என்னோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்யும் போது உங்கள் வாழ்க்கை புதிதாகும், உங்களுடைய நாட்கள் ஒவ்வொன்றும் புதிதாகும். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 31 அதிகாரம் 14 வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் அளிக்கும் நன்மையினாலே ஜனங்கள் திருப்தி ஆவார்கள் என்று. இன்றைய நாளில் அநேகருடைய வாழ்க்கையில் நன்மை இல்லை. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இல்லாவிட்டால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மை இல்லை. பிறருக்கும் அவனிடம் நன்மை செய்ய முடியவில்லை, தன்னுடைய வாழ்க்கையிலேயும் அவனுக்கு நன்மை இல்லை. நன்மை இல்லாமல் மனிதன் வாழ்கிறான். காரணம், தேவன் அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. தெய்வம், உண்மையான தெய்வத்தை மனிதன் தன்னோடு வைத்திருப்பானால் அவனுடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்வார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே வந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நான் யாருக்கு நன்மை செய்யக்கூடும் என்று சொல்லி தேடி தேடி திரிந்தார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யட்டுமா என்று இயேசு நன்மை செய்யும்படி தேடி வந்த தெய்வம். நன்மை செய்கிறதுல ஒருபோதும் சோர்ந்து போகாத தெய்வம் இயேசு. இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருந்திருந்தா உங்களோட வாழ்க்கை நன்மையினால் திருப்தியாகி இருக்கும். இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில் இல்லாதனால நன்மைக்கு பதிலாய் தீமை வந்தது. இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் உங்களுக்கு எதிராய் வந்த தீமையை கூட அவர் நன்மையாய் மாற்றி தருவார். இயேசு நன்மைகளின் தேவன், நன்மைகளின் பிறப்பிடமான தேவன், நன்மை செய்கிற ஆண்டவர். இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையில் அவர் நன்மை செய்ய காத்திருக்கிறார். இந்த இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்தில் தேவன் மனிதனானார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். தேவனுடைய குமாரன் இயேசுவை இந்த பூமிக்கு தேவன் தன்னுடைய சொந்த குமாரன், ஒரே பேரான குமாரன், தன்னுடைய மடியில் இருந்த ஒரே செல்ல குமாரனை தேவன் பூமிக்கு கொடுத்தார். இந்த தேவ குமாரனை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். வாழ்க்கையிலேயும் அவன் நன்மையினால் திருப்தி அடைவான். இயேசு இந்த பூமிக்கு வந்தேன். உங்களோட வாழ்க்கையில் நன்மை வரவிடாமல் தடுக்கிறது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மையை வரவட்டாமல் உங்கள் பாவமே உங்களுக்கு தடையாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே உங்களோட வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வந்தாலும் கொண்டு வர விடாமல் தடுக்கிறது பாவம். அது உங்களுடைய பாவம். ஆகவே இந்த பாவத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்கினால் மாத்திரமே அந்த மனிதன் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆதலால் இயேசு உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேலே சுமந்து தீர்த்தார். அவர் மரித்தார். உங்கள் பாவத்துக்காய் மரித்தார், உங்கள் சாபங்களுக்காய் மரித்தார், உங்களோட வியாதிக்காய் மரித்தார். நீங்கள் வியாதியில் மரிக்க தேவையில்லை. வியாதி மூலமாய் வர வேண்டிய மரணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, அவர் தன் ஜீவனை உங்களுக்காய் சிலுவையிலே கொடுத்தார். அவருடைய சரீரம் அடித்து நொறுக்கப்பட்டது. அவர் இரத்தம் சிந்தினார். அவருடைய முகத்திலிருந்து இரத்தம் ஒழுக ஆரம்பித்தது. காரணம், அவருடைய தலையிலே முள்முடி சூடப்பட்டது. அதில் இருந்து தலையிலிருந்து வழிய ஆரம்பித்த இரத்தம் முகத்திலிருந்து வழிய ஆரம்பித்தது. உடம்பிலே சவுக்கினாலே அடித்தவருடைய சரீரத்தை கிழித்தார்கள். உழவன் தன் நிலத்தை உழுவது போல் உழுதார்கள். இரத்தம் வழிந்தது. சிலுவையிலே கைகளையும் கால்களையும் வைத்து அணியினால் அடித்தார்கள். அதிலிருந்து இரத்தம் வந்தது.
கடைசியாக அவர் மரித்த போது அவருடைய விழாவிலே ஈட்டியால குத்தினார்கள். அதுக்குள்ளிருந்தும் இயேசுவின் இரத்தம் பாய்ந்து வழிந்து வந்தது. வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. ஆகவே இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் உங்களோட வாழ்க்கையிலே நன்மையை வரவிடாமல் தடுக்கிற பாவத்தை கழுவி உங்களை சுத்திகரிக்கும் போது இயேசு அளிக்கும் நன்மை உங்களோட வாழ்க்கையில் வரும். பிரியமானவர்களே, இயேசு உங்களோட வாழ்க்கையில் இல்லாதனால தான் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற நன்மை கூட தீமையாக மாறிட்டு. ஆனால் இயேசு இருப்பாரானால் நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை நீங்கள் மரண பரியந்தம் வரைக்கும் நன்மையினாலே நிரப்பி விட்டுருவார். அப்படியே நன்மையினாலே அவர் ஆசீர்வதித்து விடுவார். முடிவு பரியந்தம் நன்மையே நீங்கள் காண்பீங்க. எந்த தீமையும் உங்களோட வாழ்க்கையில் குறுக்கிடாதபடிக்கு இயேசு நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குற தெய்வம். இன்றைய நாளில் உங்களோட இருதயத்தில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களோட சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்குள்ளே இயேசு வருவார். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுவி உங்களை சுத்திகரித்து உங்களுக்கு பாவ மன்னிப்பை தரும். அதன் நிமித்தம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனாலே இயேசு உங்களுக்கு செய்ய போகிற காரியம் நன்மையினால் திருப்தியாக்குவார். என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லையே என்று சொல்லுகிற மகனே மகளே, இன்றைய நாளில் இயேசு நன்மையினால் உங்களை திருப்தியாக்க விரும்புகிறார். அவர் அளிக்கும் நன்மையினாலே நீங்கள் திருப்தி ஆவீர்கள். அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் ஏன் தீமையே அனுபவித்து கொண்டிருக்கிறீங்க? தீமைகளையும் பாடுகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் ஏமாற்றங்களையும் சுமந்து அழுது களைத்து போனீர்களே, இன்றைய நாளில் இயேசு இலவசமாய் கொடுக்கிறார். நன்மையினால் உங்களை திருப்தியாக்க விரும்புகிறார். அவருடைய இரத்தத்தினால் உங்களுடைய பாவங்களை கழுவ விரும்புகிறார். அவர் உங்களுடைய சாபங்களை முறிக்க விரும்புகிறார். உங்களோட வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளையும் அழித்து உங்களோட வாழ்க்கையை நன்மையினால நிரப்பி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏன் நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பக்கம் சாயக்கூடாது? அவர் நல்ல தேவன். இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காய் தன் ஜீவனை கொடுத்தவர் அல்லவா? இன்றைய நாளிலே இந்த இயேசுவின் பக்கம் சாய்ந்து இந்த இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் இயேசு உங்களுக்குள்ளே வருவார். உங்களுடைய வாழ்க்கையை நன்மையினால் நிரப்ப போகிறார். ஆகவே நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் என்னோடு இணைந்து இந்த பிரார்த்தனைக்கு வாருங்கள். இது உங்களோட வாழ்க்கையிலே நன்மையை அள்ளித்தரப்போகிறதே. அதாவது கொட்டுகிற தெய்வம் கூரையை பிரித்திட்டு கொட்டும் என்று சொல்லுகிறது போல வேதம் சொல்லுகிறதே. அவர் உங்களுடைய பலகணிகளை திறந்து உங்களுடைய வீட்டினுடைய ஜன்னல்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்றே. ஆகவே நன்மையினால் இயேசு உங்களை நிரப்பப் போகிறார். என்னோடு இணைந்து நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை செய்து அவர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாகுங்கள். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அன்புள்ள இயேசுவை எனக்குள்ளே வாரம். நான் ஒரு பாவி. என் பாவங்கள் என் வாழ்க்கையில் என் நன்மையை தடுக்கிறதப்பா. என் பாவங்களை மன்னியும். சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி என்னை மன்னித்து பரிசுத்தமாக்கும். எனக்கு நித்திய ஜீவனை தாரும். இயேசுவே, என் வாழ்க்கையில் நன்மை இல்லாமல் திருப்தி இல்லாமல் இருக்கிற என் வாழ்க்கையில் நன்மைகளை செய்து என் வாழ்க்கையை திருப்தியாக்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன் என்று சொல்லுங்கள். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அளிக்கும் நன்மை உங்களை நோக்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் நன்மைகளின் தேவன். நன்மை செய்கிறதில் அவர் ஒருபோதும் ஓய்ந்திராத தேவன். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்மையை பெற்றுட்டீங்க, விசுவாசிங்க. ஆமேன்.